முன்னாள் முதல்வர் வந்து உங்களுடைய திட்டத்தை வந்து 4.5 ஆண்டு காலமாக அவர் எங்கே போயிருந்தார்? இப்போதான் வந்து தமிழக அரசு சந்திக்க வராரா? அது இல்லாமல் இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் வந்து முதல்வர் வந்து வெளியில் திட்டத்தெல்லாம் அறிவித்தார். 4.5 ஆண்டு காலம் எவ்வளவு பெரிய திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதி கொடுத்த திட்டங்கள், கொடுக்காத திட்டங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றியிருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் விடியல் பயணமாகட்டும், உரிமை தொகையாகட்டும், காலை உணவு திட்டம், எந்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் செய்து வருகிறார்கள். எல்லாருக்கும் பட்டா, நிரந்தர வீடு, விவசாயிகளுக்கு இடம், கடன் தள்ளுபடி, பால் விலை குறைப்பு, டீசல் விலை குறைப்பு, இப்படி பல திட்டங்களை அவர்கள் சொன்னதை செய்யாததையும் புதுமை பெண், தவ புதல்வன், நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், மக்களை தேடி மருத்துவம், இப்படி பல திட்டங்களை தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்காதை நிறைவேற்றியிருக்கிறார். இப்போ காலை உணவு திட்டம் எந்த தேர்தல் வாக்குறுதியில் வந்தாங்க? பெருந்தலைவர் காமராஜருடைய கனவு மதிய உணவு திட்டம். அன்றும் நிதி கிடையாது, வெற்றிகரமாக நிறைவேற்றினார். அதனுடைய தொடர்ச்சியாக மாற்று முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆக இந்தியாவை கண்டிராத திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெறும். ஆகவே தான் சொல்லுகிறோம், இந்தியா கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். இவர்கள் எந்த பணியும் 10 ஆண்டுகள் செய்யாமல், ஆனால் 10 ஆண்டுகள் செய்யாததை வெறும் 4 ஆண்டுகளில் செய்து முடித்தார்கள் தமிழ்நாடு. அதையெல்லாம் பாராட்ட வேண்டும். பாராட்ட மனசு இல்லை என்றால் அமைதியாக சார் அமித்ஷா சார் ஒன்றிய அரசு தொடர்ந்து ரயில்வே துறையில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் அறிக்கையில் பார்த்தால் ரயில்வேயில் அவசர கால திருத்தம், சேஃப் அண்ட் செக்யூரிட்டிக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை அமைச்சர்களுடைய பங்களாக்களில் சோஃபா வாங்கி போடுவதும் நவீனப்படுத்துவதாக நாங்கள் சொல்லலை, எதிர்கட்சி கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சொல்கிறாங்க. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு பயன்படுத்த வேண்டிய பணத்தை எடுத்து அரசு அமைச்சர்களுக்கும் சேர்மன்களுக்கும் அதிகாரிகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ எங்கே சேஃப்டி செக்யூரிட்டி இருக்குன்னு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிக்கை வருது. ஆனால் அந்த அறிக்கை வந்து கோரமண்டல் விபத்து, ஆயிரக்கணக்கான மக்கள் பலி, எவ்வளவோ விபத்து நடந்தாலும் அதை காதலை வாங்குறது தான் மோடி அரசு. அதனுடைய எதிரொலி தான் கடலூரில் நடந்தது. எங்களுடைய தலைவர்கள், எங்களுடைய நாடாளுமன்ற இப்பொழுது நாடாளுமன்றத்தில் அதிசயமாக பேச விடுகிறார். கேள்வி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.